श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री उवे கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் அனுகிரகித்து அருளி செய்த ஸ்தோத்திர கிரந்தம் ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை பற்றி ஆச்சரியமாக நமக்கு தெரிவிப்பது. அதில் பாலகாண்டம் முடிஞ்சு அஹீந்திரபுர க்ஷேத்திர காண்டம் இப்போ அனுபவித்து கொண்டு வருகிறோம். சென்றைய தினம் நம்ம 193வது ஸ்லோகம் வரை அனுபவித்தோம். அதாவது சுவாமி தேசிகன் வாதம் புரியும் போது அந்த பாஹ்ய மதத்தவர்கள், அவைதிக மதத்தை சேர்ந்தவர்கள், மதாந்தரர்கள், மீதி மதத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் இவருடைய வாதத்தை கேட்டு, அதுவும் சாஸ்திர பிரமாணமாய் வேதத்துக்கு ஒத்துப்போய் வேதம் ஸ்ருதி ஸ்மிருதி ஆகியவ கொட்டேஷன்லாம் எடுத்து கொடுத்து, அப்படி மதாந்தரர்கள் அனைவரும் கர்வம் அடங்கியவராய் விஷம் நீக்கப்பட்ட சர்ப்பம் போல ஆனார்கள்னு நேற்றைய தினம் அனுபவித்தோம். நன்மதிப்பிற்குரிய தேசிகரை வணங்கி சேவித்து தங்களுடைய கிரகங்களுக்கு திரும்பினர் என்று அனுபவித்த பிறகு இன்று 194வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு 5 ஸ்லோகங்கள். இத்தம் விஜயீ சன்னபி நாகத்ததேமுஷீம் ஸ்வகீயாம் சஹா அஸ்து ததந்தఃகரணம் ஹந்தா ஹந்தாலவோ அபினா அஸ்ப்ராக்ஷீத். இத்தம் விஜயீ சன்னபி நாகத்ததேமுஷீம் ஸ்வகீயாம் சஹா அஸ்து ததந்தःகரணம் ஹந்தா அஹந்தாலவோ அபினா அஸ்ப்ராக்ஷீத். அப்படி தன்னுடன் போட்டி போட்டுக்கொண்டு வாதம் செய்ய வருபவர்களை, அந்த வாதிகளை ஜெயித்தா கூட அவருக்கு கொஞ்சம் கூட நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு கர்வம், ஒரு அகந்தை, அப்படி உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், பூரிப்பு ஒன்றுமே ஏற்படலையா. அகங்காரத்தின் சாயல் கூட அவரை தீண்டவில்லை என்கிறார். அது எப்படி வரும்? யூஸ்வலாக நம்ம வெற்றி பெற்றால் ஸ்லைட்டாக ஒரு சந்தோஷம், ஒரு கர்வம், ஒரு அகம்பாவம் உள்ளுக்குள்ள அப்படி ஸ்புரிக்கும், துளிர்விடும். தேசிகனுக்கு வரலையா. அது எப்படி வரல அப்படின்னா, அதற்கு காரணம் அவருக்கு நன்னா தெரியும். இது ஹயக்ரீவன் அவருடைய நாக்கிலிருந்து எல்லாத்தையும் அருள் புரிகிறார். அவர்தான் இவரை கருவியாக கொண்டு எல்லாவற்றையும் நடத்திக்கிறார். ஒரு அயோட்டா ஆஃப் ஈகோ கூட அவருக்கு வரல அப்படின்னு. பெரும் கடவுளுடைய அனுகிரகம், அயக்ரீவனுடைய அனுகிரகம், பரம கிருப்பை, அவருடைய கிருபா கட்டாட்சம். அதனாலே தானே தவிர இதுக்கு நம்ம எப்படி கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படின்ற அவருடைய அந்த மனப்பான்மை அவருக்கு அப்பொழுதே இருந்தது. அதுதான் இங்கே ஹந்தா அந்தா அகந்தா, ஹந்தா அகந்தா என்று தெரிவிக்கிறார். ஸோ அப்படி ஜெயித்தாலும் அவருக்கு கொஞ்சம் கூட அகங்காரத்தின் சாயல் அவரை தீண்டவில்லை என்கிறார். திரமிடாமர சூக்திமயம் பரமத பங்க பிரபந்தமாரச்சயத் ஸ்தோக ஞானானபிய பிராஜ்ஞி குருதே அந்யதீய மத பங்கே. திரமிடாமர சூக்திமயம் பரமத பங்க பிரபந்தமாரச்சயத் ஸ்தோக ஞானானபிய பிராஜ்ஞி குருதே அந்யதீய மத பங்கே. பரமத பங்கம் அப்படின்னு ஒரு மணிப்பிரவாளத்தில்
தமிழ் சமஸ்கிருதம் கலந்த ஒரு பிரபந்தத்தை சுவாமி தேசிகன் சாற்றி அருளினார், பரமத பங்கம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் 32 ரகசிய கிரந்தம், இது எல்லாமே தமிழ் சமஸ்கிருதம் அது சேர்ந்து மணிப்பிரவாளம் என்ற மொழி அதை கலந்து தமிழ் சமஸ்கிருதத்தில் கலந்து அவர் தெரிவித்தார். அந்த அந்த 54 தமிழ் பாசுரங்கள் இது இந்த பிரபந்தம் பரமத பங்கம்னு பேர். 24 பிரபந்தத்தில், தேசிக பிரபந்தத்தில் இது ஒன்று. அதாவது பரமதங்களை பங்கப்படுத்துகிற, ஷேட்டரிங் த வியூஸ் ஆஃப் த அப்போனன்ட்ஸ்னு பேர், பரமத பங்கம். இந்த கிரந்தம் மதாந்தரர்களின் சித்தாந்தங்களை ஒரு நிரூபித்து அதை நிராகரித்து, சித்தாந்தங்களை சாஸ்திர பிரமாணத்துடன் சொல்லி நிராகரித்து உண்மை தத்துவத்தை வெளிக்கொணர்வதில் சிறந்தது. சிறிதளவு ஞானம் உள்ளவர்களையும் வாதத்திறமை உள்ளவர்களாக மாற்றும் இது. கொஞ்சம் ஞானம் இருந்தால் கூட பரமத பங்கத்தை படித்தா ஆச்சாரிய முக்கேன அறிந்து கொண்டால் நம்முடைய வைதிக மதம் எவ்வளவு சிறந்ததுன்னு தெரிய வரும். திரமிடாமர அப்படின்னு சுவாமி கோபாலாரிய மகாதேசிகன் இங்கே தெரிவிக்கிறார். அதாவது தமிழ் அண்ட் சம்ஸ்கிருதம் கலந்த மணிப்பிரவாளம், அந்த 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 பெயரை அவர் இடுகிறார் இங்கு. ஹிருத்யம் ரகுபதி கத்யம் व्यदितच गोपाल विंशतिं सरलां सुधियः पुलकितव पुषो घोषं घोषं स्तुवन्ति ये अनिशं. हृद्यं रघुपति गद्यं व्यदितच गोपाल विंशतिं सरलां सुधियः पुलकितव पुषो घोषं घोषं स्तुवन्ति ये अनिशं. 2 ஸ்தோத்திரங்களை செய்தருளினார் சுவாமி. கோபாலாரிய மகாதேசிகனுக்கு கொஞ்சம் ராமன்னா ஒரு பார்ஷியாலிட்டி. இங்கே சொல்கிறார், 2 ஸ்தோத்திரங்கள் வேதாந்த தேசிகன் செய்தருளினார். ஒன்று இனிமையான கம்பீரமான ஸ்ரீ ரகுவீர கத்தியம், மகாவீர வைபவம்னு சொல்லுவாத ரகுவீர கத்தியம். கத்தியம் அது ப்ரோஸ் ஃபார்மில் இருக்கும். அதுவும் சில இடத்துல கடினமான சொற்களும் சில இடத்துல மிருதுவான சொற்களும் ரொம்ப இனிமையாகவும், கடோர சுகுமார கும்ப கம்பீரமாகவும் ரொம்ப அழகாக ஸ்ரீ ரகுவீர கத்தியத்தை அனுபவிக்கிறார் சுவாமி. சதுர்முகேஸ்வரமுகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிருஹமேதினே கவிகதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் பவபயபேஷஜமேதத் பட்டத மகாவீர வைபவம் சுதியாக. அவரே தெரிவிக்கிறார், கடோர சுகுமார கும்ப கம்பீரம், கடினமாகவும் சுகுமாரமாகவும் இருக்கும், கம்பீரத்துடன் இருக்கும் இந்த ரகுவீர கத்தியம். சொல்லிட்டு இன்னொன்று மிகவும் எளிதான அந்த குழந்தை கண்ணன் அந்த பால லீலை, கோகுலத்தில் ஆயர்பாடியில் அவன் செய்யும் அந்த லீலைகள், அவன் எவ்வளவு சௌலபியனா சௌஷீல்யத்துடன் எளிமையினால் எப்படி அங்கே நடந்து கொண்டானோ அதே மாதிரி அதே லலிதத்துடன் கோபால விம்சதி 20 ஸ்லோகம் சுவாமி அனுபவிக்கிறார். கோபால விம்சத்தியில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப லலிதம். நிகட்டேஷு நிஷாமயாமி நித்தியம் அப்படிங்கிறார். அழகா அப்படியே அர்த்தம் அப்படியே தெளிவாக புரியும். ஹர்த்தும் கும்பே வினிவிதகர சுவாது ஐயங்கவீனம் திருஷ்டுவாதாம கிரகணச்சட்டுலாம் மாதரம் ஜாத்தரோஷாம் பாயாதீஷ பிரச்சலிதபதோ நா அபகச்சன் ந திஷ்டன் மித்யா கோப சபதிநயனே மீளையன் விஸ்வகோப்தா. குழந்தை கண்ணன், குட்டி கண்ணன் இருட்டு ரூமில் போய் அவன் ஹைட்டுக்கு இருக்கிற ஒரு பானையில் இருக்கிற வெண்ணெய், அந்த தயிர்க்குள்ளே கை விட்டு வெண்ணெயை எடுக்கிறான். கை முழுக்க உள்ளே போயிட்ட பானைக்குள்ளே, தோல் வரைக்கும் போயாச்சு. அப்போது முதல் வாய் உள்ளே போட்டுட்டான். அடுத்த கையை உள்ளே விடும்போது யசோதையை பார்த்துட்டா, வந்துட்டா, காட் ஒயிட் ஹேண்டட். அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அபகச்சன் ந திஷ்டன். அங்கேருந்து மூவ் பண்ணவும் முடியல, அந்த இடத்துலையே நிற்கவும் முடியல. பயம். வெளியில் ஓடினா அங்கே தான் அவன் நிற்கிறா, வாசலில் பிடிச்சிடுவோம். அவள் கண்ணில் அப்படியே கோபம். அப்போனா மித்யா கோப சபதினயனே மீளையன் விஸ்வகோப்தா.
கண்ணை மூடிண்டு அரிதுயில் காணும் யோக நித்ரா காணும் அந்த பரமன் சர்வேஸ்வரன் சர்வஜன் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளும் பார்க்கும் சர்வேஸ்வரன் கண்ணை மூடின்ட்டானா. கண்ணை மூடின்ட்டா இந்த 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 கஷ்டம் யசோதை வந்து நம்ம என்ன பண்ணுவான்றது அதை தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு கண்ணை மூடினாலாம் அப்படின்னு அழகாக அனுபவிக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமான கோபால விம்சதியையும் ரகுவீர கத்தியத்தையும் இரண்டையும் அடியார்கள் சான்றோர்கள் உரத்த குரலில் மயிர் கூச்செறிய ஆனந்திப்பார்கள் அனுசந்திப்பார்கள். அப்படியே சந்தோஷமாக ரெண்டு ரகுவீர கத்தியத்தையும் ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு அனுபவிப்பார்கள். அப்படியே அந்த ரகுவீர கத்தியத்தையும் கோபால விம்சத்தையும் சுவாமி அனுபவிக்கிறார். துர்வாதீன பிரலீனா அபி தஸ்மாத் கௌஷிகா இவார்யம் நஹ அபிபவித்தும் குருவர்யம் பிராஹிண்வன் பித்தி கர்மகரமேகம். துர்வாதினஹ பிரலீனா அபி தஸ்மாத் கௌஷிகா இவார்யம் நஹ அபிபவித்தும் குருவர்யம் பிராஹிண்வன் பித்தி கர்மகரமேகம். கோட்டான்கள் ஆந்தைகள் சூரியனிடமிருந்து தங்களை மறைத்து கொள்வது போல விதண்டாவாதிகள் தங்களை தேசிகரிடமிருந்து மறைத்து கொண்டார்களாம். அவர் வந்தால் அந்த வழியில் இவ போகமாட்டா, வேறு வழியில் போவாளாம். அவர் இருக்கிற தெரு பக்கமே வரமாட்டாளாம். இருந்தாலும் அவர்கள் எப்படியாவது இந்த சுவாமியை ஜெயிச்சு ஆகணும், எப்பவும் இவர் தான் ஜெயிக்கிறார் அப்படின்னு அவருக்கு வந்து அவளுக்கெல்லாம் பொறாமை, அழுக்காறு, ஜெலசி. அதனால் குறுக்கு வழியிலேயாவது அவரை ஜெயிக்க வைக்கணும், வேற எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். அவர் வந்து எல்லாம் தெரியுமாமே அவருக்கு, இது பண்ணுவா அது பண்ணுவா அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாளே அப்படின்னு கிணறு வெட்டுற, அதாவது ஒரு ரூம் கூட கட்டிடலாம் ஸ்கொயராக ரெக்டாங்குலராக. கிணறுங்கிறது சர்க்குலராக கட்டணும், ரெக்டாங்குலர் செங்கலை வச்சுண்டு அந்த செங்கலை வச்சுட்டு ரவுண்டாக சர்க்குலராக கிணறு கட்டணும். அது ஒரு ஸ்கில். அப்படி கிணறு வெட்டும் ஒரு கொத்தனாரை அவரிடம் அனுப்பினார் என்கிறார். பிரபல கில பல கண்ட ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகமுபேத்ய சர்வேஷ்வபி தந்திரேஷு ஸ்வாதந்திரியம் தேஹி குஷ்யதே சர்வைஹி. பிரபல கில பல கண்ட ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகமுபேத்ய சர்வேஷ்வபி தந்திரேஷு ஸ்வாதந்திரியம் தேஹி குஷ்யதே சர்வைஹி. கிணறு வெட்டும் தொழிலில் நிபுணத்துவம் வாய்ந்த, அதில் அப்படியே எக்ஸ்பர்ட் அந்த கொத்தனார். அந்த கொத்தனார் கிணறு வெட்டுறதுல எக்ஸ்பர்ட். ஏன்னா அது ஒரு ஸ்கில், அந்த ரவுண்டாக கட்டுறது. அவர் வேதாந்த தேசிகர்கிட்ட வந்து இவாளால் இந்த மதாந்தவர்களால் பிற மதத்தவர்களால் தூண்டப்பட்டு போய் அவர்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணு போ அப்படின்னு அனுப்பி, சுவாமி நீங்கள் அனைத்து கலைகளிலும் நிபுணம் வாய்ந்தவர் என்று எல்லாரும் சொல்கிறார்களே, அது உண்மையா என்று சோதிக்க வந்தேன் என்று கூறினார். அப்புறம் என்ன நடந்து நமக்கு தெரியும், அதை அனுபவிப்போம் நாளை. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.